ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா பேபேக் கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா கேம் பிளேக்குள்ள வந்தாச்சு. இதில் 10 சூட்கேஸ் எடுக்கணும். 10 சூட்கேஸ் எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா வின் அளவு 10 சூட்கேஸ் எடுக்கிறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். 6 சூட்கேஸ் எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம நல்லா டம்மியாக தான் இருப்பாங்க. அதான் எல்லாம் காலி ஒட்டுனாங்க அப்படின்னா இல்லை ஓகே. இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா பரவாயில்ல. இதெல்லாம் ஏகப்பட்ட இடங்கள் நான் சொல்லலை ஆரம்பிச்சேன். என்னோட நம்ம ஃபஸ்ட் டைம் லைக் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்ம 89 சப்ஸ்கிரைப் இருக்கும். இன்னும் 15 சப்ஸ்கிரைப் அடிச்சா நம்ம பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைப் அடிச்சோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதான் நம்ம ஃபஸ்ட் சூட்கேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்தாச்சு. செகண்ட் சூட்கேஸ் எடுத்துலாம். ஓகே இன்னும் கூட்டமாக இருக்கு. நம்ம வேற எதாவது போயிடுது இப்படி வச்சு வேகமாக ஏறலாம். ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கு சமாளிச்சு அவங்களுக்கு வேறு இன்னும் பயங்கரமாக எடுத்துக்கொண்டு போச்சு. டக்குனு இந்த இடத்துல நம்ம வேலையை வரும். டக்குனு போய் நம்ம ஜோனுக்கு வச்சோம். ஓகே வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் லைவ் பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படி ஃபுட்டாக இருக்கும். அதில் போய் செகண்ட் டைமில் நம்ம எல்லாரும் மாற்றிடலாம். வீடியோ போய் ஸ்டக் ஆகி வந்துச்சுன்னா அது கொஞ்சம் மாற்றிடுறேன்னா செகண்ட் லைவ்லேருந்து மாற்றிடுறேன்னா ஓகே. இது மாதிரி ஃபஸ்ட் லைவ்ங்கிறதுனால தான் பொறுமையாக வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட் லைவ் வந்து பேபேக் கொடுத்து விளாட்றேன். செகண்ட் லைவ் வந்து என்ன விளாட்லான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் விளாட்லாம். 10 நிமிஷத்துக்குள்ளே எப்படியாவது 10 சூட்கேஸ் எடுக்கணும். இதான் நம்ம வச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சூட்கேஸ். அதனால் 30 செகண்ட்லேயே வந்து ஒரு சூட்கேஸ் எடுக்கணும். அது முடிஞ்சு மட்டும்தான் ஓகே. நிறைய வச்சு கிடைக்கும் ஸ்பீடாக போயிடலாம். ரொம்ப அதிகமாக கொடுத்தாச்சு. ஐயோ உடனே அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்கோர் எடுத்தாச்சு. ஓகே நம்ம 4th ஸ்கோர் எடுக்க போகலாம். ஓகே 4th ஸ்கோர் எடுத்து கிளம்பியாச்சு. ஒரு சுடாக இருக்குல்ல முடியாது அப்படி தண்ணி போக வேண்டி தோணும். நம்ம வந்து புது விதமான ட்ரிக் யூஸ் பண்ணலாம். ஐயோ தப்பா ட்ரிக் யூஸ் பண்ணிட்டு தப்பா யூஸ் பண்ணுறேன் ட்ரிக்கை. ஓகே இந்த வாட்டி நம்ம அந்த கார் கிடைச்ச மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். டக்குன்னு போயிட்டு 4th சூட்கேஸ் எடுத்துருந்தோம். அதே ஆல்ரெடி வந்து டைம் போயிட்டே தான் இருக்குது. வந்து எவ்வளோ வேகமாக முடிக்க முடியுதோ அவ்வளோ வேகமாக முடிக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்க்கலாம் எந்த அளவுக்கு யூஸ் போதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது இதே கூட பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதான் நிறைய பிசி கேம்ஸ் வச்சுருக்கேன். இந்த பேஸ்மோஃபோபியா அப்புறம் கோஸ்ட் வாட்சஸ் இன்டர்நெட் கேப் சிமுலேட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃப்ரீ ஃபயர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ட் வச்சுருக்கேன். இப்போ அவங்க பண்ணணும்னு தோணுச்சுன்னா எந்த கேம் வேணால் சொல்லுவோம் பண்ணலாம். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கான்டெக்ட் வார்னிங் இல்லை கண்டென்ட் வார்னிங் அது பார்த்தீங்கன்னா இந்த இறக்கல. அது இப்போதைக்கு டவுன்லோட் ஆகிட்டு தான் இருக்குது. நான் விளையாடுற டைமில் எல்லாம் டவுன்லோட் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைமில் லேக் ஆகுது. ஓகே வாய்ஸ் கொஞ்சம் விட்டு கிடச்சுன்னா எப்படின்னா அடுத்த வீடியோலேருந்து இல்லை அடுத்த லைவ்லேருந்து ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாங்கிறது போய் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நிறைய கேம்ஸ் இருக்குது நம்மகிட்ட. கற்றுதாண்டா இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன்
நான் எழுத்து தான் பயங்கரமாக குறைஞ்சிச்சு. எழுத்து குறைய யூஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஆனால் எழுத்து குறைச்சதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஓகே, நம்ம இங்கே எடுத்து போயிடலாம். 5 எடுத்துருவோம். அவ்வளோதான். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ஈஸியாக போயிடலாம். 1 நிமிஷம் டைம் கொடுக்கலாம். நம்ம டீம் பற்றி எவ்வளோ கொலவரி வரும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த லைவ் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த லைவ் என்ன பண்ணலாங்கிறத அப்படியே கமெண்ட் பண்ணி விட்ருங்க.